ஆட்டோக்காரர் ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஆட்டோவில் ஏற்றிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. பெரிய மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு. அப்ப அவர்கிட்ட இருந்த அந்த கொடையை அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு கொடுத்துட்டு இதை எடுத்துக்கிட்டு போமா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, ஆனா இது எப்படி நான் உங்ககிட்ட நான் திருப்பி கொடுக்குறது? அதுக்கு அந்த ஆட்டோக்காரர் சொல்றாரு, வேற யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அந்த கர்ப்பிணி பெண் அந்த கொடையை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வாசல் போகும்போது அந்த வாசல்ல ஒரு பெரிய மழைக்கு பயந்துட்டு அப்படியே கை கட்டிட்டு நின்றுட்டு இருக்கிறார். அந்த கர்ப்பிணி பெண் அந்த கொடையை பெரியவருக்கு கொடுத்து, ஐயா எடுத்துட்டு போங்கயா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பெரியவர் இதே மாதிரி கேட்கிறாரு, அம்மா நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, எப்படிமா இந்த கொடையை நான் திரும்பி வைக்கிற கொடுக்குறது? அதுக்கு அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, யார் யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே அந்த பெரியவர் கொடையத்துக்கு பஸ் ஸ்டாப் வராது. பஸ்ல வந்து ஏறி போகும்போது அங்க பாக்குறாங்க ஒரு பூக்காரமா பூவை வச்சுக்கிட்டு ஒரு அட்டையை மழைக்காக குடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பெரியவர் போய் அந்த கொடையை அந்த பூக்காரமா கொடுத்துட்டு அவர் பஸ் ஏறி போயிடுறாரு. பூக்காரமா அந்த கொடையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கிட்ட வரணும். அங்க ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு பேக்லாம் மாட்டிட்டு மழையில ஓடி வர்றாங்க. அவங்க போய் அந்த ஸ்கூல் பொண்ணுகிட்ட கொடையை கொடுத்துட்டு மழையில நனையாத மாதிரி எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கிட்ட வரும்போது அந்த பொண்ணோட அப்பா பதட்டத்தோட வாசல்ல நின்றுட்டு இருக்காரு. பொண்ணு மழையில நினைச்சிட்டு வரணுமே அப்படின்ட்டு. அந்த அப்பா வேற யாரும் இல்ல, அந்த ஆட்டோக்காரர். அந்த குடை அவர் கொடுத்த குடை. moral of the story is முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் சின்ன நல்லது, சின்ன ஒரு ஹெல்ப் அது செஞ்சு எடுத்து பாருங்க. லைஃப் ஒரு மாதிரி ஜாலியா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்.